அனைவருக்கும் வணக்கம். இன்று கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகின்ற கிறிஸ்துவ பெருமக்களுக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, கிறிஸ்மஸ் விழா இயேசுபிரான் பிறந்த இந்த நன்னாளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே கொண்டாடுகின்ற வண்ணமாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் சென்னையில் கிறிஸ்மஸ் பெருவிழாவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆண்டுதோறும் கிறிஸ்மஸ் பெருவிழாவை கழகத்தின் சார்பாக நடத்தி கிறிஸ்துவ மக்களுக்கு என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும் என்ற விதமாக அண்ணன் அவர்கள் கிறிஸ்மஸ் பெருவிழாவை நடத்தியிருக்கின்றார்கள். மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலிலே கிறிஸ்மஸ் பெருவிழாவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தினார். அன்று முதல் இன்று வரை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர்ந்து கிறிஸ்மஸ் பெருவிழாவை நடத்தி அந்த கிறிஸ்மஸ் விழாவை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகின்ற தினத்திலே கழகமும் இதை கொண்டாடுகின்ற வண்ணமாக அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வண்ணமாக இந்த பெருவிழாவை கழகத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவர்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். 2011 மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில்தான் கிறிஸ்துவர்களுக்கு புனித ஸ்தலமாக விளங்குகின்ற ஜெருசலம் செல்வதற்கு நிதியுதவி வழங்கி ஆண்டுதோறும் ஒரு 500 கிறிஸ்துவ பெருமக்களை ஜெருசலம் செல்வதற்கு வித்திட்டவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர் மறைந்து அவருடைய ஆட்சியை சிறப்பாக நடத்திய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கிறிஸ்துவ மக்களுக்கு அந்த ஜெருசலம் செல்வதற்கு தொடர்ந்து அந்த நிதியுதவியை வழங்கியவர். நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்றைக்குமே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இருக்கின்றவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ பெருமக்கள் எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகின்ற உங்களுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சார்பாகவும் சிறுபான்மை அணியின் சார்பாக எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் மற்றும் வருகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டையும் சிறப்பாக கொண்டாட எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலர் அண்ணன் எடப்பாடியார் என்றைக்குமே உங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் என்ற முறையில் அண்ணன் அவர்களுடைய வாழ்த்துடன் என்னுடைய வாழ்த்திலும் கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் ஆங்கில புத்தாண்டுகளையும் தெரிவித்து சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.